ஜாய்ஃபுல் யோகா சேனல் பார்வையாளர்கள் நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கம். இந்த சேனல்ல நிறைய நமக்கு பயிற்சி சொல்லி கொடுத்துருவோம், செஞ்சு பயன்பட்டு வரீங்க. அந்த வரிசையில் அடுத்தது ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி பார்க்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல். சின்னவங்க முதல் பெரியவங்க வரை பண்ணக்கூடிய ரொம்ப நல்ல பிராக்டிஸ். அதாவது கவனச்சிதைவு இல்லாம, எண்ணங்கள் ரொம்ப இல்லாம வராம, அதாவது குழப்பங்கள் இல்லாம, மன சஞ்சலங்கள் இல்லாம, எண்ண சிதைவுகள் இல்லாம, அதாவது நல்ல ஒரு கான்சன்ட்ரேஷன், நல்ல ஒரு முடிவெடுக்கும் திறன், இது எல்லாத்தையும் நல்ல தன்னம்பிக்கை, நல்ல அற்புதமான நமக்குள்ள ஒரு நல்ல ஒரு உறுதித்தன்மையை, ஒரு முடிவெடுக்கும் தன்மையை, நல்ல ஒரு முடியும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் எண்ணங்கள் எல்லாம் உருவாக்கக்கூடிய ரொம்ப அற்புதமான ஒரு பிராக்டிஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இடது கையில் உங்களுடைய இனிஷியல் பேரோட ஆரம்ப எழுத்து போட்டுக்கலாம். போட்டு ஒரு 10 சன்னரகம் வச்சு மெதுவாக விட்டு முதல்ல பிராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்தது எப்போதும் போல இந்த பிராக்டிஸை நம்ம தொடங்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய முன்னோர்கள், உங்களுடைய தாத்தா பாட்டி, தாய் தந்தையர், உங்களுடைய குருமார்கள், குலதெய்வம் எல்லாத்துக்கும் பிரார்த்தனை பண்ணிட்டு தொடங்குறோம். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ரொம்ப அற்புதமான பிராக்டிஸ் பாருங்க. இந்த கட்ட விரலை சுண்டு விரலுக்கு கீழே உள்ளுக்குள்ள நடுவுல கொடுத்துருங்க. கட்ட விரலை சுண்டு விரல் மோதிர விரலுக்கு நடுவுல கொடுத்துருங்க. ஆள்காட்டி விரலும் நடு விரலும் தனியா இருக்கட்டும். சரிங்களா? அவ்வளவுதான். ரைட். கட்ட விரல் சுண்டு விரலுக்கும் மோதிர விரலுக்கும் நடுவுல கொடுத்துருங்க. ஆள்காட்டி விரல் நடு விரலும் ஸ்ட்ரைட்டா இருக்கட்டும். அவ்வளவுதான். சிம்பிள். ரைட். அப்படி பண்ணிட்டு அப்படி தொடையில கை வச்சுக்கலாம். கண்கள் மூடியபடி எப்போதும் போல சன்னரகம் மூச்சு மெதுவா விட்டு பிராக்டிஸ் பண்ணுங்க. காலையில ஒரு 10 நிமிஷம், மாலை 10 நிமிஷம் தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லாத போது நேரம் ரெகுலரா அப்படி பிராக்டிஸ் பண்ணுங்க. இல்ல அப்படி உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கூட நீங்க இதை பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பண்ணும்போது நல்ல மறதி கூட, ஞாபக சக்தி கூட நல்லா கொடுக்கும். அதே மாதிரி இந்த கான்சன்ட்ரேஷன் பவரை நல்ல இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரையும் இதை நீங்க பண்ணலாம். நல்ல அந்த கிரகிக்கக்கூடிய தன்மை அந்த நல்லா ஏற்படுத்தும். அந்த கேஸ்ட்ரிக் பவர் அந்த ரொம்ப அற்புதமான ஒரு சக்தியை நமக்குள்ள கொடுக்கும், ஆற்றலையும் கொடுக்கும். இதில் ரெகுலரா பண்ணிட்டு வந்தா மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்குள்ள கொடுத்து உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்து நிறைய வெற்றி பெற வைக்கும். அதனால ரெகுலரா பண்ணுங்க. உங்களையும் உடலையும் சிறப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.